तन्नो दन्ति प्रचोदयात्। ओम तत्पुरुषाय विद्महे महासेनाय धीमहि तन्नो श्री वल्लीदेव समेत वल्लीदेव देवान समेत श्री सुब्रह्मण्य प्रचोदयात्। मुरुगा शरणं वेला शरणं कंदा शरणं कडप्पा शरणं मुगा शरणं षण्मुगा शरणं 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 सरवण भवने शरणं शक्तिधरणे शरणं शक्ति उमयवारणे शरणं वल्लकोट्टयाने शरणं वडिवेलगणे शरणं पद्मने तीर्पवने शरणं வேழமுகத்து தம்பியே சரணம் வெற்றி வடிவேலனே சரணம் 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 சரவண பவா சரணம். இங்கே மேல கிருஷ்ணபுதூர் பள்ளம் சார்ந்த பொதுமக்களுக்கும் ஆன்மீக பெருமக்களுக்கும் தவத்திரு பொன்னுசாமி நாட அறக்கட்டளையை சார்ந்த குடும்ப உறுப்பினர்களுக்கும் பத்திரகாளி அம்மனுடைய ஆலய நிர்வாக பெருமக்களுக்கும் என்னுடைய வந்தனத்தை வணக்கத்தை பணிவினை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு நாம ரொம்ப எளிமையான முறையில காலம் கருதி சில கருத்துரைகளை மட்டும் முன்வைக்க இருக்கிறோம். நான் ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும் இங்க வைக்க போறேன். இங்க பெரும்பாலான பெண்கள் கூடியிருக்கிறீங்க. இன்னைக்கு நாம சொல்ல போறக்கூடிய முக்கியமான செய்தி இது நாள் வரை நீங்க கேட்டிருந்தாலும் கூட இந்த செய்தி ரொம்பவும் குடும்பத்துக்கு அவசியமான ஒரு சில தகவல்கள் வரப்போகுது. இதை நீங்க காதுல வாங்கிட்டு நல்ல ஒரு பயனடையணுங்கிற நல்ல எண்ணங்களோடு இந்த கருத்துரையை நான் துவங்க இருக்கிறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இறை வழிபாடு நாம எல்லாரும் இந்த இறை வழிபாட்டில் தான் இருக்கிறோம். அதனால இந்த இறை வழிபாடு அல்லது ஆன்மீக நெறி இதை பத்தி நாம தெளிவோட தெரிந்து கொண்டு செய்யணும். ஒருவரை பற்றி தெளிவாக தெரிந்து கொண்டு அவரோடு பழகணுமானால் நமக்கு அதில் ஒரு பயன் இருக்கும். நமக்கு தெரியாம பழகினோம்னா அவருடைய எண்ணங்கள் என்ன போக்குகள் என்ன தெரியாம பழகினா அது குணப்பாடுகள் ஏற்படும். அது இறை வழிபாடுனா என்ன, ஆன்மீக நெறினா என்ன, வாழ்க்கையிலே மிக முக்கியமானது ஒழுக்கம். தனிமனித ஒழுக்கம் ஒவ்வொருவருக்கும் தேவை. அதே மாதிரி ஒரு குடும்பமா நாம வாழ்க்கையை நடத்தி கொண்டு போகின்ற பொழுது குடும்பத்தில் ஒரு நெறிமுறை கடைபிடிக்க வேண்டும். அதுதான் நம்ம சம்பிரதாயம்னு சொல்லி சாங்கியங்கள்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் வைத்தார்கள். நாம சம்பிரதாயம் என்பதோ சாங்கியம் என்பதோ சொற்களை கேட்டிருக்கிறோம். ஆனால் உண்மை என்னவென்றால் அதுதான் நெறிமுறை வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையில் எதை தவிர்க்க வேண்டும், எதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கான சில கட்டுப்பாடுகளை விதிகளை முன்னோர்கள் வைத்தார்கள். இறைவன் யார்? நாம இறைவன் திருக்கோயில் எல்லாத்தையும் நம்ம எல்லாம் கடைபிடிச்சுட்டு இருக்கோம். நமக்குள்ளேயே ஒரு விழா இருந்து கொண்டே இருக்கிறது. அவ்வப்பொழுது இறைவன் யார்? நான் எதுக்காக கோயிலுக்கு போகணும், எதுக்காக கொண்டு வச்சுக்கணும், எதுக்காக சாமி கும்பிடணும்? இந்த கேள்வி பொதுவாக இளம் பிள்ளைங்க பிறந்த பிள்ளைங்களை கேட்டாலும் நம்ம வீட்டுல பிள்ளைங்களா கேட்க ஆரம்பிக்கிறாங்க. எதுக்கு நான் போக போயிருக்கு, சாமி என்ன பண்ணுது, சாமி யார் படைச்சது? இந்த கேள்விகளுக்கு வினாக்களை நாம எல்லாம் கேட்டு பார்த்துருக்கோமான்னு தெரியல. கண்டிப்பாக நாம கேட்கணும். நாம யார், எப்படி இந்த உலகில வந்தோம், எதற்காக வந்திருக்கிறோம், ஏன் பிறந்தோம், பிறகு பயன் என்ன, இது அனைத்தையும் நமக்குள்ள நாமளே நம்ம மனதார உட்கார்ந்து ஆழமாக சிந்தித்து சிந்திக்க தெரிந்தவன் மனிதன். அப்ப அதை சிந்தித்தோமானால் அது நமக்கு கண்டிப்பாக ஒரு உண்மை, அதில் இருக்கக்கூடிய தாக்கங்களை நம்ம புரிஞ்சுக்குவோம். இந்த வாழ்க்கையின் உள்ளே நாம் எந்த பயனுக்காக இந்த உலகத்திலே மூளையிலே படைக்கப்பட்டிருக்கோம் பார்க்கலாம். ஒரு ரகசியத்தை சொல்றேன். இந்த உலகத்தை படைத்தவன் யார்? இந்த கேள்வி விஞ்ஞானிகள் கேட்கிறார்கள், மெய்ஞானிகள் சொல்கிறார்கள். விஞ்ஞானிகள் என்பது ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்றை எடுத்து அதை மீண்டும் ஆராய்ந்து இது உண்மை என்கின்ற ஒரு கூற்றை எடுத்து சொல்வது விஞ்ஞானம். மெய்ஞானம் என்பது கண்டறிந்த உண்மைகளை அவர்கள் பதிய வைத்திருக்கிறார்கள். அதுக்கு பேர் மெய்ஞானம் பேர். அப்ப மெய்ஞானிகள் என்று சொல்வது நம்முடைய முன்னோர்கள். அவர்கள் இந்த உலகை படைத்தது இறைவன் சொன்னார். ஆனால் இதை ஒப்புக்கொள்ளாதவர்கள் என்ன செய்தார்கள் சொன்னா, ஆன்மீகத்திலே நாட்டம் இல்லாதவர்கள் இது இயற்கை என்று சொன்னார்கள். இயற்கை என்று சொன்னாலும் இறைவன் என்று சொன்னாலும் ஒரே பொருள் தான் வருகிறது. காரணம், இயற்கை செயற்கை என்ற இரண்டு பதம் வரும். அப்ப செயற்கை என்பது நாம் உருவாக்குறது பேர் செயற்கை. செயற்கை கூட பார்க்கிறோம். செயற்கையிலேயே நம்ம சில விஷயங்களை இது யார் செஞ்சது செயற்கை. இயற்கை என்பது தானாக உருவெடுப்பது. தானாக உருவெடுக்கிற ஒரு விஷயத்தை தான் நாம் இயற்கை என்று சொல்லுவோம். அந்த தானாக
சென்னைக்கு அருகாமையிலே அதுல மகாகாளி இருக்கிறார். அந்த அம்பாளுக்கு தரிசனம் பண்ணிட்டு வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய காளியை நீங்க தொடர்ந்து வணங்கலாம். பரணி நட்சத்திரத்தில் யாராவது பிறந்திருந்தால் அவர்களுக்குரிய கடவுள் திருவாரங்காலில் இருக்கக்கூடிய காளிகாம்பாள். அது சென்னைக்கு அருகாமையில் இருக்கு. நீங்க இதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு போகணும். அதுக்கப்புறம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறப்பு இருந்தா நாகப்பட்டினம் இருக்கு, நம்ம மயிலாடுதுறை பக்கத்துல. அங்க நாகநாத சுவாமி கோயில் இருக்கு. அது உள்ள ஆதிசேஷன் ஒரு கடவுள் இருக்கார். அங்க போய் நீங்க கிருத்திகை நட்சத்திரம் உதவி பண்ணவன் அங்க போய் அந்த சாமி கூப்பிட்டு வரணும். அப்புறம் வீட்டுக்கு அருகாமல் இருக்கக்கூடிய புத்து இருந்ததுன்னா புத்துக்கோ அல்லது ஒரு நாகாட்டமனோ அல்லது வேற ஏதாவது சப்த கடவுள் இருந்துச்சுன்னா அதை போய் நீங்க தரிசனம் பண்ணிட்டு வரணும். அந்த சாமி சம்பந்தமான ஸ்லோகங்களை வீட்டில் உட்காந்து படிங்க. அது சம்பந்தமான ஒரு இறை வழிபாடு செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கை மேம்படும். இப்ப நான் உங்களுக்கு அஸ்வினி பரணி கார்த்திகை வரைக்கும் சொல்லியிருக்கேன். அதே போல ரோகிணி நட்சத்திரம் இருக்கு. ரோகிணி நட்சத்திரம் பாத்தீங்கன்னா திருநாகேஸ்வரம் இருக்கு. 9 நவகிரக ஸ்தலங்கள் ஒண்ணு. ரோகிணி நட்சத்திரம் வாய்ந்தவர்களுக்கு அங்க போனீங்கன்னா அங்க நாகநாத சாமி இருக்காரு. அதை போய் தரிசனம் பண்ணிட்டு வரணும். இப்போ ஒரு இறைவனை நம்ம வழிபடுகின்ற பொழுதும் மற்றதான விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு போகணும். போனீங்கன்னா தான் அவருடைய பயன். ஏதோ கோயிலுக்கு போனாங்க, சுற்றுலா காட்டினாங்க, பார்த்துட்டு வந்தோம்னா பயன் இல்லை. நம்ம போயிருப்போம், நம்முடைய கடமை நமக்கு தெரியாது. அப்போ அதனுடைய பயனை நம்ம அனுபவிக்கல. சோ நம்ம என்ன பண்ணலாம், அந்த பயனை அனுபவிக்கணும்னா அந்த கடவுளை உணரணும். உணர்ந்து இறைவனோடு நம்ம ஒன்றுணையமானால் நமக்கு அதில் அதி லாபம் கிடைக்கும். அதே மாதிரி கதிராமங்கலம் இருக்கு. அது மிருகசீரிட நட்சத்திரத்துக்கு உரியவங்களுக்கு அது உள்ள கடவுளுங்க. பணதுட்டின்னு இருக்காங்க, துர்காதேவின்னு இருக்காங்க. அங்க போய் அவங்களே நீங்க தரிசனம் பண்ணலாம். அது மிருகசீரிட நட்சத்திரம் உள்ளவங்க. அதே மாதிரி திருவாரூர் நட்சத்திரம் திருக்கொள்ளிக்காடு இருக்கு. அந்த சனீஸ்வர பகவான் இருக்கிறார். அவரை போய் தரிசனம் பண்ணுங்க. இங்க வீட்டுக்கு அருகாமல் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் தரிசனம் பண்ணுங்க. திருவாரூர் 24 கிலோமீட்டர்ல இருக்கும் திருக்கொள்ளிக்காடு. அது திருவாரூர் நட்சத்திரம் இருக்கிறவங்களுக்கு அது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரம் வரும். புனர்பூசம் அல்லது புனர்வசந்த நட்சத்திரம் உடையவராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உங்களுக்கு திருநாவலூர் இருக்கு. அங்க தட்சிணாமூர்த்தி இருக்காரு. அவருமே தரிசனம் பண்ணிட்டு வரணும். அந்த நட்சத்திரத்தை நீங்க யாரெல்லாம் இங்க யாராவது இருந்தீங்கன்னா வயசு மனதுல அதை குறிச்சு வச்சுக்கோங்க. அந்த நட்சத்திரத்துக்குரிய தேவதையை போய் பார்க்கலாம். அப்படி உங்களுக்கு அங்க போக சௌகரியப்படலைன்னா நவ கைலாசம்னு திருநெல்வேலி பக்கத்தில் 9 கைலாசங்கள் இருக்கு. உங்க ஊருக்கு பக்கத்திலேயே தான் இருக்கு. திருநெல்வேலியில ஒரு நாள் இறங்கிட்டீங்கன்னா போதும். ஒரு இடத்துல நீங்க 9 கைலாசம் அங்க நீங்க நவ கைலாசம் இருக்கு. அது நம்முடைய திருநெல்வேலியிலிருந்து புறப்படலாம். அந்த ஊருக்காரெல்லாம் நான் உங்களுக்கு குறிச்சிட்டு வந்திருக்கேன். அதை எடுத்து சொல்றேன் நானு. தயவுசெய்து நீங்க போனீங்கன்னா ஒரே நாள் முடிச்சுட்டு வரலாம். வந்துடும். ஆனா உங்களுக்கு உரிய கடவுள் மட்டும்தான் நீங்க போகணும். அது நல்லா அந்த கட்டுப்பாடு ஞாபகம் வச்சுங்க. இங்க கோயிலுக்கு போற மாதிரி நம்ம எல்லாருக்கும் போகாது. நமக்கு எந்த கடவுளோ அது முதல்ல அந்த கடவுளே ஆரம்பிக்கணும். அந்தந்த நட்சத்திரத்துக்குரிய கடவுள் அங்கேயே போட்டுருக்காங்க. அந்தந்த ராசிக்குரிய கடவுள் அங்கேயே போட்டுருக்காங்க. அதை போய் நீங்க பார்க்கலாம். 9 நவ கைலாசம் சொல்லி திருநெல்வேலியில 9 கோயில்கள் இருக்கு. ஒரு ஊருக்கு சுத்திதான் அங்க போய் பார்த்து வரணும். பூச நட்சத்திரத்தை உதயமானவர்களா இருந்தாங்கன்னா குச்சனூர்னு இருக்கு, மதுரைக்கு அருகாமையில. அங்க சனீஸ்வர பகவான் இருக்கார். சுயம்புவாக இருக்கிறார். எப்போ தோன்றினாரே யாருக்கும் தெரியாது. அவர் தான் பூச நட்சத்திரத்துக்குரிய கடவுள். அவரை போய் நீங்க வணங்கிட்டு வரணும். ஆயிரம் நட்சத்திரம் உதயமாக இருந்ததுன்னா அவங்க திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை வணங்கணும். மக நட்சத்திரம் உதயமாக இருந்தா தில்லைன்னு சொல்லக்கூடிய சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு அருகாமையில 3 கிலோமீட்டர்ல தில்லை காளி இருக்கிறாங்க. அவங்கள போய் வணங்கணும். பூர நட்சத்திர உதயம் இருந்தா அவர்கள் எல்லாம் ராஜ பகவான் சொல்லக்கூடிய திருமணத்தை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. மிகவும் பிரதான திருமண ஸ்தலம். அங்க இருக்கக்கூடிய ராஜ பகவானுக்கு வணங்கணும். உத்திர நட்சத்திர உதயமானவர்கள் மூலனூர் ஒரு இடம் இருக்கு. நம்முடைய ஈரோடு கரூர்ல இருந்து போறது நடுமத்தியில இருக்கு. அங்க வஞ்சி அம்மன் இருக்காங்க. அவங்கள போய் வணங்கிட்டு வரணும். அஸ்த நட்சத்திர உதயமானவர்களாக இருந்தா அவர்கள் திருவாரூர்ல ராஜதுர்க்கைன்னு இருக்கு. அங்க போய் வணங்கணும். அதே மாதிரி சித்த நட்சத்திர உதயமா ராஜதுர்க்கை போய் வணங்கணும். இது வணங்கிட்டு மீண்டும் வீட்டுக்கு அருகாமல் அதே துர்க்கையை வணங்கணும். அது நீங்க முக்கியமா புரிஞ்சுக்கணும். ஒரு தடவை போனா போதும். ஆனா அந்த தடவை வணங்கிட்டு வீட்டு பக்கத்தில் இருக்கணும். தொடர்ந்து அந்த துணை சோஸ்திரங்கள் படிக்கிறது, ஆன்மீக வழிபாடு செய்யறது
வைக்கிறோம், மஞ்சள் ஒரு விநாயகர் வைக்கிறோம், பூஜை ஆரம்பிக்கிறோம். கூடவே பாத்தீங்கன்னா விநாயகர் அகலம் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது கூட ஆர்த்தி செடின்னு ஒண்ணு இருக்கும். எத்தனை பேர் ஆர்த்தி செடி மனப்பாடம் பண்ணி வச்சீங்க சொல்லுங்க? அரை செய்ய விரும்புகிறான், ஒரே ஒரு பொருள் தான், சிம்பிள். அரை செய்ய விரும்பு. இன்னைக்கு காலம் என்ன பண்ணாங்க? குருசாமி நாடு அறக்கட்டளை அரை செய்யுங்க. எதை எதிர்பார்த்தாங்களா? கண்ணன் சொல்லுகிறார் கீதையில, எதையும் எதிர்பார்க்காத, கடமை மட்டும் செய்யணும். எதையுமே எதிர்பார்க்காமல் தன்னலம் நோக்காமல் அவர்கள் பிறநலம் பேரும் நல்ல எண்ணங்களோடு அரை செய்கிறாங்க. ஏன்? வழியாக குடும்பம் நல்லா வரும். அதனாலதான் அவை சொல்லுகிறார் ஈவது கணவன் என்றார். கொடுக்கறத சொல்லக்கூடாது. எங்க கவர்னர் சொல்லுவார் அடிக்கடி, திருப்பதிக்கு போய் தன்பாய் தர்றாங்க சொல்லாத வெளியில நான் போடுற பேர் போடுறேன் இத்தனை நண்பர் சொல்லவே கூடாது. காலத்தில் கோலம் போட்டுக்கிறோம், ஆனா சொல்லக்கூடாது. இடது கை கொடுப்பது வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு எவ்வளவோ பண்ணியிருக்காரு, ஆனா தெரியக்கூடாது. அவன் சொல்ல மாட்டா அப்படின்றார். எதுக்கு சொல்ல வரேன்னா, அருஞ்செய்ய விரும்ப ஈவது கனவே. ஆலயம் இல்லா ஒரு கோயிலா குடியிருக்க வேண்டாம். ஆலயம் பெறுவது சாலவும் நன்று. இதெல்லாம் யார் சொன்னது? அதே மாதிரி என்ன சொல்ல, ரவுத்திரம் பழகி ரொம்ப முக்கியம். சீரியலை பார்த்து எல்லாரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். ரவுத்திரம் பழகி யாரோடையும் சண்டை போடக்கூடாது. யாரும் நட்பு பாராட்டுங்க. குற்றம் பார்த்து சுற்றம் இல்லை. எவ்வளவு சின்ன 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 விஷயம் தான். இத்தனையும் மனதில் உள்வாங்கிட்டோம்னா அனைவரும் நம்ம நட்பா இருப்பாங்க. ஒரு எழுச்சி வரும். ஆனா இது எப்ப பரிசுத்தப்படும்? நான் சொன்ன மாதிரி இந்த நட்சத்திரத்துக்குரிய கடவுள், நீங்க எந்த நட்சத்திர ஜனமானீங்களோ உங்களுக்குரிய கடவுளரை நீங்க கண்டு தரிசிச்சு அர்ச்சனை பண்ணிட்டு வந்து தினத்தோடு பூஜை பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களை மனதை கொண்டு போவார். நமக்கு ஒரு ஆசை தோணும், அது நியாயமானதா நியாயங்கிறதே தெரியாது இல்லையா? அந்த ஆசை நியாயமானதா இல்லையா அப்படிங்கிறத உங்களுக்கு அது உணர்த்தும். நான் பெருமைக்காக நான் சொல்லல, உங்களுக்கு ஒரு கதரூபமா சொல்றேன். ஒருவர் எங்க வீட்டுக்கு வராரு, திடீர்னு வந்துட்டு சாமி நீங்க திருச்செந்தூர் போங்கன்ற. என்ன செய்யணும் சொல்லுங்க? யாரோ உள்ள தெரியாது. வீட்டுக்கு வராரு, என்ன பாக்குறாரு, வணக்கசாமி நீங்க திருச்செந்தூர் போறீங்க அப்படின்றாரு. நான் என்ன போய் சொல்லணும் சொல்லுங்க? நான் இருக்கிறது சென்னை, திருச்செந்தூர் எங்கேயோ இருக்கு. இப்ப நான் திருச்செந்தூர் போகாம ஒரு பெரிய சொல்லிட்டு போயிட்டாரு. இது நான் என்ன ஆகுதுன்னா, யாரோ வந்தாரு ஏதோ சொன்னாரு போங்க அப்படின்னு போடல, உட்கார்ந்து ஆழ்ந்து சிந்தனை பண்ணேன். இது திருச்செந்தூர் தான் முருகன் கூப்பிடுறாரு போல இருக்கு. இவர் எதுக்கு வரணும் அந்த வீட்டுக்கு, எதுக்கு மனக்கடணும், எதுக்கு சொல்லணும், எதுக்கு போகணும் நினைச்சேன். நம்ப மாட்டீங்க, உடனே டிக்கெட்டை புக் பண்றேன். திருச்செந்தூர் யாரும் எனக்கு தெரியாது. போய் கீழே இறங்குறேன். ஒரு சின்ன பையன் இருக்கிறார். நான் போய் வணக்கம் தம்பி அப்படிங்கிறேன். தரிசனத்துக்கு வந்தீங்களான்றார். ஆமாங்க அப்படின்னா நான் நினைப்போம், சரி ஏதோ காசு எதிர்பார்க்க போறாரு அதுதான் சொல்றாரு. வாங்க கூட்டு போறாரு கூட சாயங்காலம் உட்கார வைக்கிறாரு. அபிஷேகம் நடக்குது, தரிசனம் ஆச்சு. சரி ஏதோ கேட்கலாம் ஏதோ எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டு விட்டேன். அப்படியே கூட்டு போறாரு, ஊர் சலஜா கூட்டு போறாரு. அவர் கேட்கற காசு கொண்டு போய் தட்டில் போடுங்கிறாரு. நான் தான் வந்திருக்கேன், நான் தான் பண்ண நான் போடுறேன். எல்லாம் முடிஞ்சாச்சு, அத்தனை தரிசனம் முடிஞ்சாச்சு. பிரசாதம் கொடுக்குறாரு. தம்பி இவ்வளவு சிறப்பாக தரிசனம் பண்ணி கொடுத்துட்டீங்க, எந்த தண்ணி தடையினாம ஆனவன் தரிசனம் பண்ணிட்டேன், உங்களுக்கு நான் என்ன செய்யணும்னு ஆசீர்வாதம் பண்ணது போதுங்கிற. இப்போ இந்த இறைவன் கூட்ட கட்டளையா நான் 200 ரூபாய் கொடுத்தேன். எனக்கு தெரியாத சமயம் ஒரு கையோட விருப்பப்படல எல்லாம் முடியல. அவர் செய்து வைத்திருக்கிற காரியத்துக்கு நாம கொடுத்த ரூபாய் ஒண்ணும் இல்லை. எதனால இதை நடக்கணும்? அது ஒரு அதிசயம். அதுதான் நான் சொல்றேன். எதுக்கா ஆண்டவன் கூப்பிடலாம்? நான் இதையெல்லாம் முடிச்சு வீட்டுக்கு வரேன். எங்க வீட்டம்மா சொல்றாங்க, நம்ம வீட்டுல ஒரு பெரியவர் சொன்னாரு, நீங்க திருச்செந்தூர் போயிட்டு வரணும். போயிட்டே வந்துட்டேன், பிள்ளைக்கு கல்யாணம் சொன்னாரு. இப்ப யாரோ நம்ம தகவல் சொல்றாரு, எங்க வீட்டம்மா எங்கேயோ அவங்க வீட்டுல அவங்க மாமியார் வீட்டுல கேட்டு வராங்க, அவங்களுக்கு அவங்க தகவல் சொல்றாங்க, நாங்க போயிட்டே வந்தாச்சு. இறைவனை நம்பணும், இறைவன் நமக்கு உதவுவான். அது எப்ப வர இந்த ஆத்ம சக்தியை கொண்டு போய் நம்ம ஒன்றை வைக்கணும். அப்ப நம்ம அறியாமலே நம்ம ஆள் நமக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுப்பான், இதை செய்யலாம் செய்யக்கூடாது. அதனால உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, இப்ப நான் உங்களுக்கு விசாகத்துக்கு சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் நீங்க பார்த்துருக்கீங்க, சோழமண்டால இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் விசாக நட்சத்திரத்துக்கு உரியவர். அப்புறம் அனுஷம் திருவிடை மருதூர்ல இருக்கு, அந்த மூகாம்பிகை இருக்காங்க, அங்க போய் அந்த சாமி குத்துவாங்க. கேட்ட நட்சத்திரக்குரிய பல இடத்துல இருக்கு. நம்ம பேரத்துக்கு போறதுல அங்கார பரமேஸ்வரி அவங்க தரிசனம் பண்ணுங்க. மூல நட்சத்திர மதுரைக்கு போங்க, அந்த மதுரை மீனாட்சி கோயில் இருக்கக்கூடிய தட்சாமூர்த்தி வணங்கிடுவாங்க. பூலாத நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க நீங்க நம்முடைய
பிரதிஷ்டை பண்ணு, அந்த லிங்கத்தை போய் வணங்கிட்டு வா. நீ வணங்கிட்டு வந்த உடனே இறைவன் உங்களை தானா கூட்டுவாருன்ற. இதுதான் நவகைலாசத்தினுடைய சுருக்கமான கதை. அவர் அதே மாதிரி உங்க பூ எடுத்துக்கிட்டு தாமிரபரணி ஆற்று கொண்டு போய் போடுறாரு. முதல் பூ வந்து உங்களுக்கு பாபநாசத்துல ஒதுங்குது. அங்க பாபநாசத்துல ஈஸ்வரன் இருக்காரு. அது சூரிய ஸ்தலம் பேரு. 9 நவகிரகங்களுக்குள்ள ஸ்தலங்கள் அது. அதுல ஒண்ணாது சூரியனாக முதன்மை கடவுளா சூரிய பூஜை பண்றாருங்க. நீங்க அங்க போயிட்டு வந்தீங்கன்னா அதுவும் நன்மைக்குரியதுதான். யாரும் உங்களால இந்த 27 நட்சத்திரம் போக முடியலன்னா நவகைலாசத்துக்கு போங்க. நவகைலாசத்துக்கு உள்ள போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. முதல் பூ ஒதுங்கிய இடம் பாபநாசம், 2வது பூ ஒதுங்கிய இடம் சேரன்மாதேவி, 3வது பூ ஒதுங்கிய இடம் கொடுக்காநல்லூர்ல இருக்கு. இதுல வந்து சேரன்மாதேவி சந்திரனுக்குரியது. கடகராசியிலே பிறந்தவர்கள் சேரன்மாதேவியில போய் தரிசனம் பண்ணலாம். இதுதான் கடகராசியில் யாரெல்லாம் இருக்கிறாங்க? பூச நட்சத்திரத்துக்குரியவங்க, ஆயுத நட்சத்திரத்துக்குரியவங்க, புனர்பூசத்துடைய 4ஆம் பாட்டுக்குரியவங்க. அதே போன்று பாபநாசத்துல அதாவது நம்முடைய சிம்மராசிக்குரியவங்க போனோம். அதை பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு மகம் பூர உத்திரம், உத்திரத்தினுடைய 1ஆம் பாதம் வரைக்கும் வரும். இவர்கள் இங்க பாபநாசம் திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கிற பாபநாசத்துல போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம். அதே போன்று கொடுக்காநல்லூர் 3ஆம் பூ கொடுக்காநல்லூர்ல போய் இருக்குது. அங்க அங்காரகன் இருக்கிறாரு. அங்காரகனுக்குரியது 2 ராசிக்குரியவர்கள். ஒன்று மேஷ ராசிக்குரியவர்கள், ஒன்று விருச்சிக ராசிக்குரியவர்கள். மேஷ ராசிக்குரியவர்கள் பாத்தீங்கன்னா அஸ்வனி, பரணி, கார்த்திகையில 3 பாதம் வரைக்கும் வரும். அது அங்க போய் நீங்க அந்த தரிசனம் பண்ணலாம். விருச்சிக ராசியில பாத்தீங்கன்னு சொன்னா விசாகத்துடைய 4ஆம் பாதமும் அரிஷத்துடைய 4 பாதங்களும் கேட்டையும் வரும். நீங்க அங்க போய் கேட்டை இந்த நட்சத்திரம் பிறந்தவங்க தயவு செய்து கொடுக்காநல்லூர்ல போய் அங்க இருக்கக்கூடிய சபாய்களை அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை மேம்படும். 4வது பூ குன்னத்தூர், இல்ல சங்கடின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல ஒதுங்கி இருக்கு. அது ராகுவை சார்ந்தது. ராகு வந்து விருச்சிக ராசியில உச்சத்தில் இருக்கிறவரு. விருச்சிக ராசிக்காரங்க போனா மிகப்பெரிய பயனை அடையலாம். அது போது அங்க போயிடுவாங்க. அதுக்கு அடுத்து 5ஆம் பூ முரண்பாடுன்னு இருக்கு. முரண்பாடு அங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த முரண்பாடுன்ற இடத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல குரு பகவானுக்குரியது. குரு பகவானுக்குரிய மீனராசியும் தனுராசியும். தனுராசியில பாத்தீங்கன்னு சொன்னா மூல நட்சத்திரம், பூராண நட்சத்திரம், உத்திராண நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரம் பிறந்தவங்க போகணும். அதே போல மீனராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரமான பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்தரட்டாதி 4 பாதங்கள், ரேவதியினுடைய 4 பாதங்களுக்குரியது மீனராசியில. இவங்க போய் இந்த இடத்துல இந்த முரண்பாடுன்ற இடத்துக்கு போய் குரு பகவானுக்கு அர்ச்சனை பண்ணிடுவாங்க. அதே போல சீவைகம் எல்லாருக்கும் தெரிஞ்ச இடம். அந்த இடத்துக்கு போனீங்கன்னா சனீஸ்வரன், மகர ராசி, கும்பராசி இந்த குறியவர் தான் அங்க போகணும். துளாராசி போனவங்க போகலாம். ஏன்னா சனி உச்சத்துக்கு இருக்கு. நீங்க எதுக்கு சொல்றேன்னா உங்களால இந்த உங்களுடைய நட்சத்திர தேவதைக்கு உள்ள போக முடியல. ஏன்னா உங்க ராசிக்குரிய தேவதைக்கு போங்க. அது உங்களுக்கு நன்மையை தரும். அந்த இடத்துக்கு போனீங்க சீவைகத்துக்கு போனா மகர ராசியில உதித்தவர்கள் யாரெல்லாம் இருக்கலாம்னு சொன்னா உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய 3 பாதங்களுக்குரியவர்கள், அப்புறம் திருவோண நட்சத்திரத்துடைய 4 பாதத்துக்குரியவங்க, அப்புறம் அர்த்தத்துல 1, 2 பாதத்துக்குரியவங்க, அதே மாதிரி 3, 4 பாதத்துக்குரியவங்க, அதே மாதிரி சதி நட்சத்திரத்துக்குரியவங்க, பூரட்டாதி நட்சத்திரத்துக்குரியவங்க. இவற்றை அத்தனை பேரும் நான் சொல்லக்கூடிய சீவைகத்துல போய் சனீஸ்வர பகவானுக்கு அர்ச்சனை பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு நன்மையை தரும். அப்புறம் தென்திருப்பேரைன்னு இருக்கு. உங்க ஊரு பக்கத்துலதான் வரும். அந்த இடத்துக்கு போனீங்கன்னா புதன் கஷேத்திரம். புதன் புத்திக்குரியவன். படிப்பு நல்லா வரணும், கல்வி நல்லா வரணும்னு நினைக்கிறவங்க, நான் ஃபர்ஸ்ட் வரணும்னு நினைக்கிறவங்க, வாழ்க்கையில வெற்றி அடைய நினைக்கிறவங்க, ஞானத்தோடு வாழ நினைக்கிறவங்க புதனை வழிபடணும். புதனுக்கு வந்து நாங்க என்ன சொல்லுவோம்னா, அதாவது நம்ம திருப்பதி சாமி வெங்கடாஜலபதி ஆண்டுக்கு ஒரு முறையாவது திருப்பதி போயிட்டு வரணும். அது சந்திரஸ்தலம். ஆனாலும் புதனுக்குரிய கடவுள். இங்க எங்கேயான பக்கத்துல நம்ம ஒண்ணுமான திருச்செந்தூர்ல இருக்குது வெங்கடாஜலபதி கோயில். ஒரு தடவை போயிட்டு வரணும். அப்ப அந்த புதனுக்குரிய கஷேத்திரம் தென்திருப்பேரை. அங்க போய் நீங்க என்ன பண்ண கேட்டீங்கன்னா மிதுன ராசியில பிறந்தவர்கள், கன்னி ராசியில பிறந்தவர்கள் அங்க போயிட்டு வரணும். அங்க போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. அதுக்கு பிறகு ராஜபதினு இருக்கு. அது கேது ஸ்தலம். அது பாத்தீங்கன்னா விருச்சிக ராசியில இருக்கக்கூடியவர்கள். கேது வந்து இந்த குடும்பத்துல ஒற்றுமைக்கு மிகவும் அவசியம் வந்து கேது பகவான். ஞானத்துக்கு அவர் தான். குடும்பத்துல கணவன் மனைவிக்குரிய இடையே இருக்கக்கூடிய ஒற்றுமைக்கு பலன் சேர்க்கக்கூடியவர் கேது பகவான். அதே போன்று நம்முடைய குடும்ப வாழ்க்கை இல்லாமல் தனிப்பட்ட முறை ஞானத்துக்கு இறைவனுடைய பொருளை அறிவதற்கு, நல்ல ஒரு குடும்ப விஷயங்களை, சத்தான விஷயங்களை அறிந்து கொள்வதற்கு கேது பகவான் உதவியா இருப்பாரு. சோ அதனால கேது பகவானுக்கு போய் இந்த ராஜபதி என்ற இடத்துல போய் அர்ச்சனை பண்ணிக்குவாங்க. அற்புதமா நீங்க ஒரு வெற்றியை பெறலாம்.
ஒரு பூமகரம் இருக்கு, அது துளாராசிக்கும் ரிஷபராசிக்கும் உரியவங்க போய் வரலாம். சுக்கரஸ்தலம், சுக்கரன் அங்க இருக்கிறார். திருக்கல்யாணம் நடக்காதவங்க யாராவது வீட்டுல கல்யாணம் நடக்கல, ரொம்ப நேரம் தள்ளி போனாலும் போகலாம், அங்க போய் சுக்கரன் வணங்கலாம். சுக்கரன் மகாலட்சுமிக்குரியது. அதனால என்ன பண்ணலாம், வீட்டுல மகாலட்சுமி வச்சு பூஜை பண்ணலாம். துளாராசி போல வீட்டுல தினசரி மகாலட்சுமி பூஜை பண்ணீங்கன்னா அத்தனையும் ஒரு ஏற்றமாக இருக்கும் வாழ்க்கையில. நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, ஜோதிடம் சொல்வதற்காக இங்க வரல. என்னோட பேர் நிவர்த்தி ஜோதிடம் இருந்தாலும் இந்த இறைவனெல்லாம் நீங்க உணர்ந்து உணர்ந்து போய் தரிசனம் பண்ணணும். உணர்ந்து நீங்க தரிசனம் பண்ணுகிற பொழுதுதான் ஆத்மா பரிசுத்தப்படும். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா உங்களை பரிசுத்தப்படுத்திச்சுன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியை நீங்க சந்திக்க முடியும். நாம எதுக்குமே பயப்படுறது கிடையாது, எதை பத்தி கவலைப்படுறது கிடையாது. காரணம், நம்முடைய மனதை ரொம்ப எளிமையாக ரொம்ப லேசா ஏன் ரசிக்க முடியுதுன்னா, அந்த இறைவனுடைய பொருளை முழுமையா உணரணும். உணர்வதனால தான் நான் உங்க ஊருக்கு இருக்கேன், எனக்கு உங்க ஊர்ல சம்பந்தம் இல்லை. கிட்டத்தட்ட 6 வருஷமா உங்க ஊர்ல நான் வந்து எல்லாரும் சொந்தக்காரங்க விட்டு வராங்கன்னா இது இறைவனுடைய விளையாட்டு. எந்த ஒரு இடத்துக்கும் கவலை இல்லை, தாராளமா நீங்க போய் எல்லாரும் நான் எனக்குள்ள அனுபவம் தான் உங்களுக்கும். அந்த இறைவனை முழுமையா நம்புவதற்கு சுலபமான வழி நமக்குரிய கடவுள் யார். நாம ஒரு கல்யாணம் போயிட்டோம், தாய் வீட்டுக்கு போனா எவ்வளவு சந்தோஷத்துல நம்ம இருக்காங்க. அது போலதான் உங்களுக்கு உரிய கடவுளர் உங்களை வரவேற்பார்கள். நான் ஏன் சொல்றேன்னு சொன்னா, இப்படி நான் சொல்லுகிற பொழுது 9 கிரகத்தை சார்ந்த இந்த நவக்கோள்கள் தான் நமக்கு தினசரி ஆட்சி படைக்க வேண்டும். அந்த நவக்கோள்களோட நாம நமக்குரிய கோள் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கோளுக்குரிய கடவுளை புரிஞ்சுக்கிட்டு தினசரி பூஜை பண்ணமானா வாழ்க்கையில நம்ம மேம்படுத்தணும். வாழ்க்கையை நம்ம மேம்படணும். வாழ்க்கையில மேம்பட என்னாவது, நம்முடைய அறிவான முதிர்கிறது. அறிவு முதிர்கின்ற பொழுது ஆசை கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு விலகும். ஆசை விலகிய பிறகு ஆட்டை நாம அடையும். இதை நம்ம கண்டிப்பா நாம என்ன பண்றோம்னா, சுழல் உள்ள இருந்துகிட்டு வெளியில வரவே முடியல, கரையே சேரல, நம்முடைய காலம் முடிஞ்சு போகுது. என்னென்னவோ ஆசைப்படுறோம், எதுவுமே நடத்திக்க முடியல. அப்படியே அந்த ஆசைகளை விட்டு அவர் இருக்கும்போது என்னென்னவோ ஆசைப்பட்டாரு, எதுவுமே நடக்கல, அப்படியே போயிட்டாரு. இந்த வாழ்க்கையில இருந்து நம்ம ஒரு படியா போகணும்னா நாம நம்முடைய அறிவு முதிரணும். அதுக்கு ஆண்டவனை அறியணும். யார் என்ன சொல்றேன்னா, இதுல வயது வித்தியாசங்களே கிடையாது. நான் சொல்ல சின்ன பிள்ளைகள் இருந்து வயது முதிர்கள் வரைக்கும் உங்களுக்குரிய நட்சத்திரம் எதுவும் தெரிஞ்சுக்கங்க. அதுக்குரிய கடவுளை யாரும் பாருங்க, இல்ல உங்க ராசிக்குரிய கடவுளை யாரும் பாருங்க, சாமி கும்பிடுங்க. நீங்க போய் கும்பிட்டு வந்து வீட்டுக்கு போயிட்டு சாமி அதை நினைச்சுக்கிட்டு கும்பிடுங்க. தினசரி ஒரு முறையா திருக்கோயிலுக்கு போங்க, தினசரி ஒரு முறையா ஆண்டவன் நினைங்க, கண்டிப்பா பரிசுத்தப்படுவீங்க. அதுவும் ஒரு வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமா வந்து மேற்கொள்ள மேல போயிட்டே இருக்கும். வாழ்க்கையில் நாம அடைகிற அத்தனை வெற்றிகள் நமக்கு உரியது அல்ல, எல்லா தற்காலிகள் தான். வாழ்க்கையில நம்ம எப்ப வெற்றி அடைகிறோம்னா எதை கண்டு பயப்படாம இருக்கும் பாத்தீங்களா, அதை கண்டு நான் இது கஷ்டம் வரதா கவலை இல்லை, சுகம் வரதா கவலை இல்லை, மகிழ்ச்சியும் எனக்கு கிடையாது, நிகழ்ச்சியும் எனக்கு கிடையாது. இந்த நிலைப்பாடுக்கு யார் ஒரு வருகிறானோ அப்பதான் அவன் வந்து தன்னிச்சையா வெற்றி பெறான். நம்ம அது மாதிரி இருக்க முடியுதா? பக்கத்து வீட்டு அம்மா ஒரு பெரிய காசை கூட கட்டிட்டு வச்சா அம்மால ஒரு நிமிஷம் உட்கார முடியல. அதுதான் நடக்குது வாழ்க்கையில. ஏன் நம்ம பணம் போய் தூண்டுது இல்ல, அவங்க வீட்டுக்காரே நம்ம பிள்ளை மாதிரி தான் வேலை பார்க்கிறாரு, ஏன் எனக்கு வாங்கிட்டாங்க அப்படின்னு நம்ம கேட்க தோணுதா இல்லையா? அப்ப என்ன நம்ம பணமாக தோணுது. அப்ப யாரும் என்ன சொல்றது, அது அவங்க எப்படி வாங்கிட்டாங்க யாருக்கு தெரியும். நம்ம அது அதனால நம்ம மனதிலிருந்து நம்ம வெற்றி அடையணும்னா நம்ம பரிசுத்தப்படுத்திக்கணும். நான் இன்னொரு உதாரணம் சொல்லி ஒரு சிறு கதை சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு சமயம் பயணம் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒரு ஊர்ல ராத்திரி 1 மணிக்கு இறங்கணும். ஆனா என்ன காரணமோ தெரியல, அந்த ஊர்ல நான் இறங்கினா அங்க இருக்கக்கூடிய ட்ரெயின்ல இருக்கக்கூடிய உதவியாளர் வராரு, ஐயா நீங்க படுத்து தூங்குங்க அப்படின்றாரு. நான் 1 மணிக்கு இறங்கணும்பா, நான் ஊரை விட்டான ப்ராப்ளம். அவரு என்ன சொல்றாரு, நீங்க படுங்க நான் வந்து எழுப்புறேன். இது நடந்த உண்மை. கூட வற்புறுத்தி நான் படிக்க வச்சிட்டேன். நான் பக்கத்துல கொஞ்சம் சொல்லிதான் படித்தேன், இந்த ஊர்ல கண்டிப்பா விட்டுருவேன். அவர் என்கிட்ட சொல்லுங்க, ஐயா நான் உங்க மகன் மாதிரி, நான் கண்டிப்பா உங்களை எழுப்பி விடுறேன், நான் உங்களை இறக்கி விடுறேன், நீ காலத்துல போய் படிங்க. படிச்சேன். கரெக்டா ஊருக்கு போயிடுச்சு. ஊர் போனதுக்கு அப்புறம் நான் முடிச்சுட்டேன். என்னடா மணி 1 ஆச்சு, வந்துச்சா ஊர் வரல, கீழே இறங்கி பாக்குறேன், அவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. எனக்கு டிக்கெட் ஊர் வரைக்கும் இருக்கு. இப்ப நான் என்ன செய்யணும், ஐயோ வசம் ஆச்சு ஒண்ணும் பண்ணாரு. எழுப்புனேன், தம்பி ஐயோ ஐயா கால மாதம் மன்னிச்சிருங்க நான் மன்னிக்கிறத பத்தி விட்டுரு, உன் மேல எனக்கு எந்த கோபமும் இல்லை, இறைவன் எதிர விளையாட்டு செய்யறான். ஆனா எனக்கு டிக்கெட் தூரம் இருக்குதான் இருக்கு, நான் அடுத்த ஊர்ல இருந்து இறங்குறது தெரியல. இப்ப நீ சொல்லி ஒரு பொறுப்பை எடுத்துக்கிட்ட, உன்னை நம்பி நான் படுத்துட்டேன். நான் உன்னை எந்த தண்டனையும் ஆளாக்கல, எந்த கோபமும் பண்ணல. எனக்கு வேண்டியது தயவு செய்து அந்த ஊர்ல இறங்கி நான் அந்த ட்ரெயினை பிடிச்சி நான் எந்த ஊருக்கும் போய்க்கிறேன். அதுக்கு முன்னே எதிர்பார்க்கிறேன். யோகனை பண்ணி பாருங்க, இன்னொரு எவ்வளவு
இன்ஸ்பெக்டர் வந்தார். என்ன எல்லாம் முடிச்சு நிற்கிறீங்க? அப்படியே அவங்க கால வந்தா, சார் நான் தான் தப்பு பண்ணிட்டேன், ஐயா எனக்கு என்ன பண்ணாரு. நான் சொல்ல ஒரே ஒரு கண்டிஷன், அவருக்கு எந்த தண்டனையும் கொடுக்க கூடாது. அவர் சொன்னார், ஏன் சார் மாதிரி சொல்றீங்க? உணர்ந்துட்டாருல தவறு பண்ண சார், இனி தவறு செய்ய மாட்டேன், எனக்கு ஒண்ணு செய்ய வேண்டாம், என் சண்டனை தான், எனக்கு அந்த பக்கம் விட்டுல நான் டிக்கெட் வாங்கி ட்ரெயின்ல போயிருக்கிறேன். நம்ப மாட்டீங்க, இன்ஸ்பெக்டர் கீழே எனக்கு அந்த பக்கம் இறக்கி விட்டு போனார். விசித்திரமா